தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வரும் நிலையில் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்திலும் சோதனை தொடர்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த சோதனை தொடர்பான இந்த நேரத்துக்கான தகவல்கள் என்ன சாலமன்? தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக செயல்பட்டு வரக்கூடிய ஐ. பெரியசாமிக்கு தொடர்புடைய இல்லத் மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரி இன்று காலை 7 மணி முதல் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தான் இந்த சோதனையை அமலாக்கத்துறையினர் நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக CRPF உதவியுடன் தான் இந்த சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான ஐ. பெரியசாமியோட இல்லத்தில் சுமார் 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட CRPF உதவியுடன் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவருடைய இல்லம் மற்றும் அவருக்கு தொடர்புடைய மற்ற இடங்களிலும் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதே போல சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான அந்த விடுதி அறையிலையும் சோதனை நடத்துவதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அவருடைய அந்த அறையோட சாவி இல்லாததால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிலேயே காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக செக்ரட்டரியிடம் இது குறித்தான சாவியை கேட்டபோது அவரும் இல்லை என்பதால் தற்போது வெளியேவே காத்திருக்கின்றார்கள். அதே போல திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அவரது மகன் வீட்டிலும் அதே போல மகள் வீட்டிலும் இந்த சோதனை நிகழ்த்தி வருகின்றனர். மொத்தம் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக மேலும் இந்த சோதனை உயர வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சோதனையானது எதற்கு நிகழ்த்தப்பட்டு வருகிறது என்பது குறித்தான விசாரணையில் இறங்கிய போது பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. அதாவது கடந்த 2006 11ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஐ. பெரியசாமி வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார். அப்போது அவர் முன்னாள் அதிகாரி, காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு இடம் ஒதுக்கப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்தது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் இது தொடர்பாக அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்டு இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நிகழ்த்தி வந்தனர். இந்த வழக்கானது அடுத்த கட்டமாக சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் நிகழ வாய்ப்பிருப்பதாக கூறி இது தொடர்பாக 2022ஆம் ஆண்டு ஜாஃபர் சேட் மற்றும் ஐ. பெரியசாமி அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சம்மனானது கொடுக்கப்பட்டது. அவரும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இந்த விசாரணையை அவரிடம் மேற்கொண்டனர். இவரது வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கும் நிலுவையில் இருந்து வருகிறது. இது தொடர்பாக இந்த சோதனை நிகழ்த்தப்படுவதாக வாய்ப்பிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிப்பு. இருப்பினும் மற்றொரு வழக்கும் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. அதாவது இதே போலத்தான் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது இவர் 2 கோடி அளவுகளை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தான் இவர் மீது இவரது மனைவி மற்றும் இவரது மகன்கள் இருவர் மீது என வழக்கு பதிவான செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நிகழ்த்தினர். அதன் பின்னர் இந்த வழக்கானது திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் அண்மை காலமாக அவருக்கு இந்த வழக்கிலிருந்து விடுவித்து அந்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் பின்னர் இந்த கேஸ் ஆனது இந்த சென்னை உயர்நீதிமன்றம் நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து விடுவித்தது அவருக்கு செல்லாது என தெரிவித்த நிலையில் இந்த வழக்கும் தற்போது நிலுவையில் வரந்து வரும். இதில் ஏதேனும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா என்ற கோணத்தில் அடிப்படையிலும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நிகழ்த்தி வருவதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு தொடர வாய்ப்பிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சோதனை நிறைவுக்கு பின்னரே எவ்வளவு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, இதில் ஏதேனும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா உள்ளிட்ட தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த பசுமை வழி சாலையில் CRPF அதிகாரிகள் அதன் பின்னர் உள்ளே சென்றவுடன் அதன் பின்னர் தான் தற்போது அவரது அறையை திறப்பதற்கு சாவி இல்லை எனவும் தரப்பில் ஒரு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் அந்த சாவியை கேட்டு அவரது ரூமை மட்டும் திறக்காமல் மற்ற இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இங்கும் சோதனை நிகழ்த்தி வருகின்றனர். அவரது சாவி கிடைத்தவுடன் அவரது அறையிலையும் சோதனை மேற்கொண்டு ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அவரது காரிலும் சோதனை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.